இந்த CPU வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக சர்வீஸ் மெயின்டைன் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ தான் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. இதில் என்னன்னாக்க சர்வீஸ் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுரும்போது என்ன இஷ்யூ ஆகிருக்குனாக்க ஓவராக ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரஸ்ட்டுங்கெலாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் தானே எல்லாமே வந்து ரேமாக இருக்கட்டும், அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பூத்து போன மாதிரி, அதாவது அரிச்சிட்ட மாதிரி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. எப்படி ஒரு காப்பரோ அலுமினியமோ ரொம்ப நாள் அடைவிலட்டோம்னா என்ன ஆகும், பூத்து போன மாதிரி ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு எல்லாம் அரிச்சிருந்தது. எல்லாம் இப்போது சர்வீஸ் பண்ண பின்னாடி தெர்மல் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். CMOS பயாஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஓகே, இன்னும் வேலை இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் ரொம்ப நாள் நீங்கள் அடையில் விட்டுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அடையில் ரொம்ப நாள் விட்டுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணாதீங்க எடுத்து, அது பெரிய லெவல் இஷ்யூஸ் கொண்டு போயிடும். இந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் எந்த பழுது இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம.